என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, சின்ன காயம்தான். கனி, பேக உள்ள எடுத்து வச்சுட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வாங்க. சரி போட்டி. எசக்கி, காயத்துக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணனும். கொதிக்க வச்ச தண்ணி இருக்கா? இருக்கு. எதாரு பாப்பா கொஞ்சம் தண்ணி இருக்கு. ஏட்டி கனி, அந்த தண்ணியை சுடு தண்ணி எடுத்துட்டு வந்துரு. சரிப்பா. இல்லே, கேட்ட கேள்விக்கு நேரா பதில் சொல்ல மாட்டியா? என்னால மண்டை பொளந்து ரத்தம் வந்துட்டு இருக்கு. என்னால ஆச்சு? டேய், ஒண்ணும் இல்லடா, சின்ன ஆக்சிடென்ட், அவ்வளவுதான். நானே இடிச்சுக்கிட்டேன். ட்ரெஸ்ஸிங் பண்ணா எல்லாம் சரியாயிடும். கொண்டா கொண்டா போய் கொடு. போய் கீழே போய். ஏய் கனி, எசக்கி, என் காயத்துக்கு நான் மட்டும் ட்ரெஸ்ஸிங் பண்ண முடியாது. நீங்களும் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். போதா போதா. என்ன டீ செய்யணும் சொல்லு. செய்றீங்க. அந்த காட்டன் இருக்குல்ல, அந்த காட்டன் எடுத்து கொஞ்சம் தண்ணியில தொட்டு முதல்ல இந்த ரத்த கரையை கிளீன் பண்ணு. இது எங்க அடிச்சுக்கிட்ட? மெதுவா மெதுவா. இல்லே, இம்புட்டு ரத்தம் போயிருக்கு. ஏதோ சாதாரணமா சின்ன ஆக்சிடென்ட் சொல்லுத. இல்ல என்ன ஆச்சு? இப்ப ஒழுங்கா சொல்ல போதே இல்லையா? எப்பா சாமி, ஆட்டோல வந்துட்டு இருந்தேன். குறுக்க ஒரு நாய் வந்துருச்சு. ஆட்டோக்காரர் சடனா பிரேக் போட்டாரு. நானும் பிடிக்காம உட்கார்ந்துட்டு இருந்தேனா தலையில இடிச்சுக்கிட்டேன். போதுமா, வாடி. என்னத்தான் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டாமா? ஏட்டி, இவ சொல்றது ஒண்ணு நம்புற மாதிரி இல்ல டீ. இல்ல யார் ஆட்டோது? பின்னாடி பொம்பளை பிள்ளை உட்கார்ந்து இருக்குன்னு தெரியாம அப்படி பிரேக் அடிச்சேன். அவன் பேர் நல்ல. டேய், நாய் குறுக்க வந்து அவங்க என்னடா பண்ணுவாங்க? நான் தான் கெட்டியா புடிச்சிருக்கணும். நீ பேசாம உன் வேலையை போய் பாரு போ. ஆமா, எங்களை மட்டும் பார்த்து போ, பார்த்து இரு, பார்த்து நடந்துக்கன்னு சொல்லி. ஆனா நீ மட்டும் போய் மண்டையை முட்டிக்கிட்டு இப்படி ரத்தத்தோட வந்து உட்காரு. இல்ல எதுக்கு மருந்து போட்டு சாப்பாடு எடுத்து வைல, சட்டை மாதிரி வந்துடு. நீ போய் சொல்லுதன்னு எனக்கு நல்லா தெரியும். எதுக்கு உட்கார்ந்து எல்லாத்தையும் மறைச்சிட்டு இருக்க? ஏய், ஒரு நிமிஷம் இருடி. ஏய், சத்தமா பேசாதீங்க. என்ன ஆச்சுன்னு நான் உங்களுக்கு மட்டும் சொல்றேன். மாமா, நீங்களும் யாரும் சண்முகத்துக்கிட்ட இதை சொல்லவே கூடாது, சரியா? என்னத்தா சொல்லு. அப்பனா நீங்க சொன்னது உண்மை இல்லையா மைனி? ஏடி, அவதான் உண்மை சொல்லுதன்னு சொல்லுதால. வாய் முடிட்டு கேளு. பரணி, நாங்க அண்ணன் கிட்ட எல்லாம் எதுவும் சொல்ல மாட்டோம். நடந்தது என்ன அதை சொல்லு. உனக்காக எங்க அப்பா வீட்டுல போய் பேச போனல.